வணக்கம். நான் இப்போ நூறுசாமி திரைப்படம் பற்றி பேச போகிறேன். சனிக்கிழமை நூறுசாமி திரைப்படத்தை திரையரங்கில் போய் பார்த்தேன். நான் பணிபுரிகிற துறையாக இருந்தாலும் இந்த படத்தை முன்கூட்டியே பார்க்குற வாய்ப்போ அல்லது அந்த கதையை தெரிஞ்சுக்கிற வாய்ப்போ கிடைக்கல. நான் திரையரங்கத்தில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருந்தேன். இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நிறைய திரைப்பிரபலங்கள், நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ரொம்ப உணர்வு பூர்வமாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இயக்குனர் சுதா அவர்கள், அப்புறம் ஹலிதா ஷமீம் அவர்கள், இவங்க எல்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப பாராட்டுக்களை கொடுத்துருந்தாங்க. சுதா மேம் அழுதுகிட்டே பதிவு போட்டிருந்தாங்க. ஹலிதா ஷமீம் சசி சாருக்கு 100 சல்யூட் அப்படின்லாம் பதிவு போட்டிருந்தாங்க. மிஷ்கின் சார் சுவாசிகா அவங்க காலிலேயே விழுந்துட்டாரு. ரஞ்சித் அவர்கள் பாராட்டியிருந்தாங்க. நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நானும் சனிக்கிழமை தேட்டருக்கு போயிருந்தேன். தேட்டர் ரொம்ப ஃபுல்லாக தான் இருந்துச்சு. என்னன்னாங்க, இயக்குனர் சசி அவர்கள் அவர் எடுத்திருக்கிற எல்லா படமுமே ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு படம் தான். அதிலும் குறிப்பாக அவர் பெண்களுடைய உணர்வுகளை ரொம்ப ஒரு நுணுக்கமாக பதிவு பண்ணுறதுல பெயர் போனவர். இந்த படத்தில் பெண்ணுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா, தாய். ஒரு தாய்க்கும் உணர்வுகள் இருக்குது. தாய் ஆன அப்புறமும் அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பேச தயங்குற ஒரு சமூகத்தில் ரொம்ப போல்டாக அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், தாய்க்கு ஒரு வாழ்க்கை இருக்குது தானே, அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு கூட நம்ம சில நேரத்தில் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் அதுக்கும் ஒரு வரையறை வச்சுருப்போம். இந்த வயசில் அவங்க பண்ணிக்கலாம், இந்த வரம்புக்குள்ளே அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிலும் கூட அவங்க எந்த உணர்வுகளின் அடிப்படையில் அவங்க மறுமணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அது கூட ஒரு குறிப்பிட்ட சமூக பின்னணியில் இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம். ஒரு கிராமத்துலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாய பின்னணியிலையோ இருந்தீங்கன்னாலும் அதெல்லாம் உங்களை செஞ்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பெண்கள் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கிற ஒரு பெண் தனக்கு ஒரு மறுமணம் வேணும், நானும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சா அவங்க எதிர்கொள்ள வேண்டியது என்ன, இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வரணும் அப்படிங்கிறத ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப எமோஷ்னலி டச்சிங்காக இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சசி சாரோட ஸ்க்ரீன் பிளேயில் மெலோட்ராமா அதிகமாக தான் இருக்கும். பட் அதுதான் இந்த கதைக்கான ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். சுவாசிகா அவர்கள் வெரி டேலண்டட் ஆக்ட்ரஸ். அது நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, ஷீ இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் இட். இந்த படத்தில் செல்வி கேரக்டரில் அவங்க இந்த படத்தை முழுமையாக தாங்குறாங்க. ரொம்ப அழகான இடங்கள் நிறைய இருக்குது. சசி அவர்கள் வசனத்தில் அதை இன்னும் கூர்மைப்படுத்துகிறாரு. அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஸோ இப்போ கல்யாண பேச்சு அடிப்படும்போது ரொம்ப யதார்த்தமாக அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. ஏன் இந்த வீட்டில் கல்யாணம்னா என் மகன்களுக்கு தான் கல்யாணமாக இருக்கணுமா, ஏன் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த இடம்லாம் ஐ திங்க் அது சுவாசிக்காவாக இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு பயங்கர இம்பேக்ட் ஏற்படுது. அதே மாதிரி இன்னொரு இடம் அவங்க பணிபுரிகிற வீட்டில் ஒரு சம்பவத்தை பார்த்துருவாங்க அல்லது ஒரு நிகழ்வை பார்த்துருவாங்க. அந்த இடத்துல அவங்க கலவையான ஒரு எமோஷனை கொடுக்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்கும் பொழுது ஏன் பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கதையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நாட் ஓன்லி பெண்கள், இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வு என்னன்னு புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல ஆண்கள், குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு ஆர்டிஸ்ட் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த கதை சரியாக போய் சேரும். இவர் சொல்ல வர மெசேஜ் போய் சரியாக சேருங்கிற இடத்துல சுவாசிகா அதை ரொம்ப சிறப்பாக நடித்து அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். ரொம்ப தொந்தரவு பண்ண ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இவங்க ஒரு தனியான பெண்ணாக இருக்காங்க, விதவையாக இருக்காங்க அப்படின்னும் போது நிறைய ஆண்கள் பாலியல் ரீதியாக இவங்களை அணுகுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. ஸோ ஆண்களினுடைய குரல் கேட்டுகிட்டே இருக்கும் இரவு நேரத்தில்.
அதில் ஒரு குறிப்பிட்ட வசனம் ஒன்று இருக்குது. மண்ணு திங்க போகிற உடம்ப எவன் தின்னா என்ன அப்படிங்கிற ஒரு வசனம். இதை எப்படி சசி சார் யோசிச்சாருன்னு தெரியல. ஏன்னா இதே கேள்வியை நான் எதிர்கொண்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். ஒரு பிரபலம் தான் அதை என்னை நோக்கி கேட்டார். ஸோ எனக்கு வந்து சசி சாருக்கு எப்படி இது தெரிஞ்சுதுன்னு தெரியல. அவர் ஏதாவது பெண்கள்கிட்ட பேசி இதை ரிசர்ச் பண்ணாரா, இல்லை ஆண்கள் இப்படி தான் கேட்பாங்கங்கிற மனநிலை அவருக்கு தெரிஞ்சிருந்ததா? ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக ஆண்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டுருவாங்க. இது மண்ணு திங்க போகிற உடம்பு தானே, டேய் மண்ணு தின்னா என்ன, புழு தின்னா என்ன, காக்கா கொத்திட்டு போனால் உங்களுக்கு என்ன, என் உடம்ப நான் என்ன பண்ணணுங்கிறது நான் தானே முடிவு பண்ணணும், மண்ணு தின்றதை நான் தின்னணும்னு கேட்குறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எங்கேருந்துடா வருது, அதை யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு பெண் தானே முடிவு பண்ணணும். அப்படி வந்து அலையிற இந்த ஆண்கள் தான் ஒரு பெண் மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவளுக்கு வேசி பட்டம் கட்டுறதும், அவளை ஒழித்து கட்டணும்னு நினைக்கிறதும், அவளுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கணுமோ அந்த எல்லைக்கு எந்த எல்லைக்கும் போகிறதுமான ஆண்களாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இயக்குனர் சசி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்திருக்கும் விஜய் ஆண்டனி அண்ட் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கும் இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான விஷயங்களை நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி மோட்சராணின்னு ஒரு கதாபாத்திரம், அதுவும் வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இப்படி கூட மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு வியப்படைய வச்சுது. ஏன்னா இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கதை. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இந்த கப்பல் யார் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷன் நடக்கும்போது என்னால் தாங்கவே முடியல. ஏன் எல்லாரும் வெளியில் வந்துட்டு அழறாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் எனக்கு அந்த காட்சியில் கிடச்சிது. அதே மாதிரி இந்த கதையில் வந்து ஒரு கான்டெம்ப்ரரினஸுக்காக ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கும். அஜய் தீஷனுடைய பேரா ஒரு ஃபேமிலி வருவாங்க. அது வந்து ஒரு நகைச்சுவையாக ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் விஜய் ஆண்டனி சார் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம், அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகாக இன்னசென்ட்டான ஒரு கதாபாத்திரமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட துணையை எதிர்பார்ப்பாங்க, குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம்னு மட்டும் இல்லை, எப்போவுமே தான். ஆனால் எல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு வந்து துணை தேவைப்படும் போது எப்படி இருக்கணும்னு ஒரு கனவு இருக்கும்ல, அதை வந்து இந்த ஆண் கதாபாத்திரம் வந்து பிரதிபலிக்குது. அப்போது சுவாசிகாவை முதல்ல சந்திக்கும் போது அவர் வீட்டு சமையல் அறையில் இருக்கிற பாத்திரங்கள் வழியாக அதுக்கு வந்து அவர் பதில் சொல்வார். அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு சசி சார் ஈவன் கன்சீவ்ட் இட். பெண்கள் மனசில் இருக்கிறத எப்படி சார் நீங்கள் அப்படி பிரதிபலிக்கிறீங்க, எனக்கு புரியல சார். நான் வந்து விஜய் ஆண்டனி சார் ஆஃபீஸ்லேயும் நிறைய நிகழ்வுகள்லையும் சசி சாரை பார்த்துருக்கேன். அவர் அப்படியே அமைதியாக இருப்பார். அவருக்குள்ளே வந்து இவ்வளோ ஃபெமினிஸ்ட் தாட்ஸ் இருக்குங்கிறது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் இந்த படம் சார்ந்து கொடுத்த பேட்டிகள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ மச் ஹி ஹேஸ் இன் ஹிம். அது பேட்டிலையும் சொல்கிறாரு, இந்த படத்துலையும் இருக்குது. மனிதர்களுக்கு அடிப்படை தேவை 3 விஷயம். அது உடல் தேவை பற்றி அவர் பேசுகிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து இவ்வளவு தைரியமாக எப்படி அவர் பேசுகிறாரு. இந்த படத்தில் வந்து ஒரு நன் கேரக்டரை வச்சு பேச வச்சுருக்காரு. அதுதான் அவரோட அந்த இயக்குனருடைய சிக்னேச்சர் ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். இது யார் வேணால் பேசியிருக்கலாம்ல, அது எப்படி அந்த கேரக்டர் மூலமாக பேச வச்சுருக்காரு. தட் இஸ் தி டைரக்டர்ஸ் விஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை ஏன் இப்படி எல்லாருமே கொண்டாடுறாங்க, திரைத்துறை இயக்குனர்கள் மட்டும் இல்லாமல் ரிவ்யூவர்ஸும் நிறைய பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து பெண்களுக்காகவும் இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நாமெல்லாம் அந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்தா தான் இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும். ஒரு ஆண் வந்து அழுதுட்டு இருந்தாங்க ஒரு ரிவ்யூவில், நான் பார்த்தேன். அவ்வளோ அழுகுறாரு அவர். அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே விஜய் ஆண்டனி சாரை கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஏன் அழுகுறான்னு எனக்கு புரியல, இப்போ இந்த படத்தை பார்த்தப்புறம் தான் எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க வந்து விதவை போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஆண்கள் வந்து ஏதோ ஒரு உணர்தலை அவங்களுக்குள்ள நூறுசாமி ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்த்து
இது வந்து ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணணும், சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அஜய் தீஷன், அப்புறம் சக்தி, பாடினி குமார், அப்புறம் அஜயோட பேரா வரவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நம்ம வினோதினி அண்ட் பக்ஸ், தே ஹவ் ஃப்ரீக்ட் அவுட். ஸோ அண்ட் பாலாஜி ஸ்ரீராம் அவருடைய இசையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. த பெஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கொலீக் ஹரிஷ் ஹேஸ் டர்ன்ட் அவுட் டு பி an editor. So I wish everyone all the very best. Friends, please watch Noorusamy in theatres and support this team. Thank you.